வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அலைபேசியின் வருகை மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது வந்ததற்கு முன்னும் வந்ததற்கு பின்னும் நம் வாழ்க்கை முறைகள் முற்றிலும் மாறிவிட்டன. நாம் வேலை செய்யும் விதம், உறவுகளை பேணும் முறை, அன்றாட பழக்கவழக்கங்கள் அனைத்திலும் அலைபேசிகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அலைபேசிகள் இல்லாத காலத்தில் இருந்த வாழ்க்கையும், இன்று அவை இல்லாமல் ஒரு நிமிடமும் இருக்க முடியாத நிலையில் உள்ள வாழ்க்கையும், இந்த இரண்டிற்கும் இடையிலான மாற்றங்களை வெளிப்படுத்தும் முயற்சியே இந்த நாடகம். அம்மா, கரண்டே இல்லம்மா. இன்னைக்கு எப்படிதான் பொழுது போகுதோ தெரியல. என்ன கொடுமடா இது? எங்க காலத்துல கரண்டே இல்லாம பொழுத போக்கணும். என்னம்மா சொல்றீங்க? கரண்டே இல்லாம பொழுது போச்சா? அது கூட மொபைலே இல்லாம எப்படிமா? என்னது, மொபைல் இல்லாம பொழுது போகாதா? அந்த காலத்துல மொபைல் இல்லாம நாங்க எவ்ளோ சந்தோஷமா இருந்தோம்னு காட்டுறேன் வா. பாத்தியா, அந்த காலத்துல நாங்க எவ்ளோ சந்தோஷமா இருந்தோம்னு. ஆனா இந்த காலத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா? நாங்க இந்த காலத்துல இப்போ பாத்தியா, இந்த காலத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தியா? இன்னும் சொல்றேன் கேளு. அப்போ எல்லாம் நாங்க ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். நாங்களும் தான் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறோம். நாங்க சாப்பிட்டதுக்கும் நீங்க சாப்பிடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கலாமா? அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. நினைச்சா தேடி வரும் சம்மர் ஸ்பீடுமா. அழுது அப்புறமா இனி ஆல்வேஸ் ஹாப்பிமா. லோக்கல் டிஷஸ் வந்து கதை வந்துடுமா. டொமேட்டோ சாப்பிடுற விஷயத்துல தான் இப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா, நீங்க விளையாட்டு எப்படி விளையாடுறீங்க தெரியுமா? என்னது, நாங்க விளையாட மாட்டோமா? ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் ராத்திரி 8 மணி வரைக்கும் விளையாடுவோம். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. மொபைல் இல்லாம விளையாடுறது எப்படி இருக்குன்னு பாத்தியா? உங்க விளையாட்டை பார்க்க ஆசையா தான் இருக்கு. இப்போ நாங்க எப்படி விளையாடுறோம் சொல்றேன். Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, 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 robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Boom, boom, robo-da, robo-da.
பாத்தியா, இது எப்படி இருக்கு? எனக்கும் வெளியே விளையாட ஆசைதான். ஆனா என் அப்பா அம்மா தான் வெளியே விளையாடினா உனக்கு அடிபடும், ஜுரம் வந்துரும்னு பயமுறுத்தி என்னை வீட்டுக்குள்ள இருக்க சொல்லி மொபைலை கொடுத்து விளையாட சொல்றாங்க. நீங்க எங்கள மாதிரி வெளியே விளையாடுனீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். இந்த மொபைல் வந்ததிலிருந்து தான் எல்லாமே மாறி போச்சு. நம்ம பழக்க வழக்கம் எல்லாம் மாறி போச்சுன்னு எதை வச்சு சொல்றீங்க? போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியில் நீந்தவா. சீச்சி, இரக்கமே இல்லாம செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மொபைல் உங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? அப்போ இந்த மொபைலால எந்த பயனுமே இல்லையா? மொபைலில் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதை நேரத்தை வீணாக்க பயன்படுத்தினால் இழப்பு. அதை அறிவை வளர்க்க பயன்படுத்தினால் நம் நண்பனாக மாறும். பயன்பாடுதான் பலனை தீர்மானிக்கும். எங்க நேரத்தை வீணாக்குற இந்த மொபைல் இனிமே தேவையில்லாம யூஸ் பண்ண மாட்டேமா. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா சொன்னதை கேட்டு நான் மாறிட்டேன். நீங்க எப்ப மாற போறீங்க? கடிகாரங்களையும் காலண்டர்களையும் நம் நல்ல பழக்கங்களையும் மொபைல் மாற்றிவிட்டது. அது நம் வாழ்க்கையை எளிதாக்கலாம். ஆனால் மொபைலை விட நம் குடும்பம் முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.